இந்த வீடியோவில் 2024 MCQ 36 பார்ப்போம். 2 மில்லிமீட்டர் ஆரையுள்ள ஒரு கோள நீர் சிறுதுளி வழியினூடாக 8 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் முடிவற்றுடன் விழுகிறது. அத்தகைய 8 சர்வசம சிறுதுளிகளினுடைய கனளவு உள்ள ஒரு கோள நீர் துளி வழியினூடாக விழும் முடிவு வேகம் யாது? என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு 2 மில்லிமீட்டர் அறையுள்ள ஒரு கோள நீர்த்துளி வழியினூடாக விழுது. பிறகு என்ன செய்யும்? அத்தகைய 8 சர்வசம சிறுதுளிகள் கனளவு உள்ள ஒரு கோள நீர்த்துளி விழுறதே விழுது. அப்போ முதல்ல இந்த முடிவு வேகம் சம்பந்தமான ஒரு சமன்பாடை நாங்கள் தொகுத்து எடுக்க வேணும். அப்போ முடிவு வேகம் சம்பந்தமான எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஆரையும் பார்ப்போம். ரைட், முடிவகம் சம்பந்தமான ஒன்றை எடுத்துருவோம். முடிவை எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு நீர்த்துளி துளி ஒரு பாய் இருக்கு. ஏதோ ஒரு பாய், அதாவது பிசுக்குமை உள்ள ஒரு பாய்க்குள்ள விழுது. அதுக்குரிய ஆரை நான் ஏ என்று எடுக்கிறேன். அதனுடைய இதை சிக்மாண்டு எடுக்கிறேன். என்ன அடர்த்திய இந்த அடர்த்திய ரோ ஒன்று எடுக்கிறேன், அந்த பாயினுடைய அடர்த்தி. அதுக்கு பிறகு இது திணிவு எம்ஜி இந்த பக்கம் இப்படி அசையும். என்னுடைய அசைவு வேகம் இருக்க போகுது. அதோட என்னுடைய பிசுக்குமியால் ஏற்படுற விசை இப்படி இருக்க போகுது. இது இயக்கம் மாறி இருக்கும். அடுத்தது இது யூ மேலிணைப்பு தொழிற்படு. சரியா? இதை வச்சுக்கொண்டு நாங்கள் முதல்ல இதுக்குரிய ஒரு முடிவு கோட்பாடு எடுப்போம். அதன் அடிப்படையில் எஃப் சமன் என்ன? எஃப் சக யூ சமநிலைக்கு சமன் எம்ஜி. இப்போ மேலே 2 இருக்குது, இது எம்ஜியோட சமப்படுத்துகிறோம். இதுக்கு தெரியும் 65 நீட்டா ஏவி என்று தெரியும் எங்களுக்கு. பிசுக்குமையால் வர விசை இது தெரியும். கனளவு, அப்போ கனளவு நான் கீழே அப்படி எழுதிய 4 பை ஏ என்று எடுக்கிறேன். ஆறுக்கு போல ஏ கணம். சரிதானே? கனளவு ரோ என்ன? அந்த பாயினுடைய அடர்த்தி ஜி சமன் இது திணிவுக்காக எடுக்கிறேன். 4 கனளவு பை ஏ கணம். ரோ அதுக்கு சிக்மான்னு எடுக்கிறேன். அப்போ இது எங்களுக்கு திணிவு அங்கால ஜி, கனளவு திணிவு இப்போ நான் இதை சுருக்குனா அது 3ஆலையும் பையாலையும் 3ஐயும் பையையும் இல்லாமக்க யோசிக்கிறேன். அப்போ இதில் என்ன வரும்? 18 நீட்டா ஏவி சக 3 போயிட்டு 4 பை ஏக்கணம் ரோ ஜி சம 4 பை ஏக்கணம் சிக்மா ஜி. இப்போ நான் என்ன செய்யணும்? 2ஆல் சுருக்கி இந்த ஏயையும் இல்லாமக்க பார்க்குறேன். அப்போ 9 நீட்டா வி சக இது 2 பை போனா ஏ வர்க்கம் ரோ ஜி சமன் 2 பை போனா ஏ வர்க்கம் சிக்மா ஜி. ரைட். இப்போ இதில் விஎம் எடுக்கிறேன். வி எடுக்க பார்க்குறேன். ஃபுல்லாக எடுத்தேன்னு சொன்னால் இது மைனஸ் என்னப்போ 2 ஏ வர்க்கம் ஜியை வெளியில் எடுத்துட்டு இது மைனஸ் இருந்தால் இதில் சிக்மா மைனஸ் ரோ கீழ் இவரை இதை கீழே கொண்டு போகிறேன். நீட்டாக முடிவு வேகத்தை எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்கிறாங்க? இந்த ஒரு துளி இங்கே என்ன செய்யுது? 8 துளியால் சேருது. ஒரு துளி 8 துளியாக மாறுது. அப்போ ஒரு துளி என்ன செய்யுது? ஒரு துளியிட ஆரையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறுன்னு சொன்னால் இது என்ன செய்ய போகுது? 8 துளியாக மாறும். 8 துளிகள் சேர்ந்து ஒரு துளியை உருவாக்கும். 8 துளிகள் சேர்ந்து ஒரு துளி. அப்போ இதை நான் சிம்பிளாக நக்கிறக்கூடாது, இந்த பெருசாக தான் கீற வேண்டி வரப்போகுது. ஒரு துளி என்ன வரப்போகுது? 8 துளிகளாக சேர்ந்த பிறகுதான் இதனுடைய இயக்கம் இருக்க போகுது. அப்போ இதனுடைய அடர்த்தியை நான் சும்மா சொல்லுவோமே, இதை ஒன்று போடுவோம், பீட்டான்னு போடுவோம். அப்போ இதில் அடர்த்தியும் என்ன? இது பீட்டா தான். ஆனால் கனளவு ரேஞ்சை பார்த்தீங்கன்னா இந்த கனளவை விட என்ன செய்யும்?
இதனுடைய மடங்கு வந்து பெருசாக இருக்கும். இப்போ மடங்கை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதுக்கு 1க்கு 2 வரும். ஏன்னா 4×3 தானே இதனுடைய கனளவு ஒரு சேர்த்து இந்த கனளவு 8 கனளவு கூட்ட போகிறோம் நாங்கள். அப்போ 8 கனளவை கூட்டின அமைப்பு தான் இவரோட சேர்ந்து வர போகுது சரிதானே. அப்போ அப்போ 8ஆல் பெருக்கி இது 6ஆல் பிரித்தோம்னு சொன்னீங்கன்னா இதில் கனளவுக்கு என்ன எழுதுவோம் 4×3 பை ஆர்கணம். அப்போ 8 வருது எதுக்கு இந்த கனளவுக்கு வரும். அப்போ இந்த கனல் என்ன 4×3 பை இதில் R1 கணம் வந்து வரும். R1 கணம் வந்து எத்தனை 2 மடங்கு. ஆகவே என்ன 2 R கணம் சமன் 8 அதை இந்த 8 தான் நான் 2 3 எழுத வலிக்கிட்டேன். 3 சமன் என்ன R1 3. அப்போ R வந்து எவ்வளவாம் R1 வந்து அப்போ எங்களுக்கு 2 R. ஆகவே இது வந்து உண்மையிலேயே என்னவா இருக்கும் R1 வந்து 2 Rன்னு வரும். இப்போ இங்கே இந்த R சொன்னதான் நான் ஏன்னு போட்டிருக்கேன் இங்கே சரியா. அப்போ இவங்க 2 பேரையும் சேர்த்து நாங்கள் அப்போ இது இவ்வளத்தையும் கேன்னு எடுத்தேன்னு சொல்லி சொன்னால் அப்போ V நேர்வீத சமன் எதுக்கு வரும் இந்த வர்க்கம். அப்போ முதல்ல இருக்கும்போது இதில் என்ன இருந்ததாம் இது 8 சென்டிமீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் இருந்தான். அப்போ நான் இதை மாற்றல அப்படியே தூக்கி இதில் போடுறேன். அப்போ 8 இருந்தது இப்போ R வர்க்கத்தில் இருக்கும்போது இப்போ எனக்கு தேவை என்ன V வேகம் என்னத்தில் இருக்கணும் 2R வர்க்கத்துக்கு வரணும். அப்போ நம்ம ஒன்றையும் பிரித்து விட்டோம்னா இது 1 2 எடுப்போமே